எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அறிந்தோ அறியாமையோ சில இடத்துல அவங்க துணிகரமா கூட சில காரியத்தை செய்யறாங்க. என்ன பாஸ்டர், நாங்க என்ன காரியம் செய்யறோம் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கிறீங்களா? நீங்க தேவனால வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்க பாவத்துல இருந்து கழுவப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். உங்க வாயால துன்மார்க்கனை என்ன செஞ்சிடக்கூடாது? புகழவே கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஊழியக்காரத்தையும் இருக்கிற அந்த மிஸ்டேக் என்னன்னா, துன்மார்க்கனை புகழ்றது. அவன் ஆண்டவரை அறியாதவனா இருப்பான், அவனுக்கும் கர்த்தருக்கும் தொடர்பே இல்லாம இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில அவன் ஒரு உதவியை கர்த்தர் அவனை கொண்டு செய்ய வச்சிருப்பார். இல்லாட்டி அவன் ஏதோ ஒரு காரியத்துல பாருங்க, அவனை கொண்டு உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை அனுமதிச்சிருப்பாரு. உடனே நாம என்ன பண்ணிடுவோம்னா, அதை செய்த கர்த்தரை மறந்து, கர்த்தரை அனுப்புனதை மறந்து நாம அவனை புகழ ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு ஒரு நீதிமானுடைய வாயில கர்த்தரை மாத்திரம்தான், நீதிமான்களை மாத்திரம்தான் என்ன செய்யணும்? நீங்க கனம் பண்ணணும். கர்த்தரை மாத்திரம்தான் உயர்த்தணும், இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான் நீங்க மகிமைப்படுத்தணும். ஆனா துன்மார்க்கனை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? புகழ்ந்துடக்கூடாது. உங்க சர்ச்சைக்கு யாரோ ஒருத்தவங்க டொனேஷன் பண்ணலாம், இல்லாட்டி உங்க வாழ்க்கையில ஒருத்தங்க அந்த இக்கட்டான சூழ்நிலை ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அவன் தேவனை அறியாதவனா இருந்தால் அவனை எப்படி கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்ன்றத உங்களுடைய வேலை, அவனை எப்படி சத்தியத்தை சொல்ல முடியும்ன்றத உங்களுடைய வேலை. ஆனா இன்னைக்கு நீங்க என்னன்னா, அவன் இந்த உலகத்துல இருக்கிற அவனுடைய படிப்பையோ, இல்லாட்டி அவனுடைய அந்தஸ்தையோ, இல்லாட்டி அவனுடைய பொருளையோ, இல்லாட்டி வேற எதா இருக்கட்டும், அதை உங்க வாயால புகழக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 4வது வசனம், வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? இன்னைக்கு துன்மார்க்கன்னா யாரு? தேவனை அறியாதவன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு நீங்க வெளி தோற்றத்துல வெளியில தான் துன்மார்க்கனை பாக்குறீங்களே ஒழிய, உங்க குடும்பத்திலையும் துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க. எப்படி பாஸ்டர்? ஆண்டவரை அறியாம கணவனோ மனைவியோ உங்க பிள்ளைகளோ இன்னும் உலகத்துல வாழ்ந்தாங்கன்னா அவங்க துன்மார்க்கன் தான். அவங்க எடுக்கிற எந்த ஆலோசனைகளுக்கும், எந்த காரியத்துக்கும், உலகத்து ரீதியான எதுக்கு நீங்க உடந்த போயிடக்கூடாது. இல்ல என் புள்ள பாஸ்டர், என் கணவன் பாஸ்டர், என் மனைவி பாஸ்டர், அதனால நான் இந்த காரியத்தை செய்யறேன்னா நீங்க யார வெறுக்கிறீங்கன்னா கர்த்தரை வெறுக்கிறீங்க. கர்த்தரை நீங்க உதாசீனப்படுத்துறீங்க. நீங்க உண்மையிலேயே வேதத்தை கை கொள்ற பிள்ளைகளா இருந்தால், உண்மையிலேயே நீங்க தேவனால நடத்தப்படுற ஊழியக்காரனா இருந்தால், உங்க வாயிலிருந்து சத்தியத்தை சொல்லி அவனை எப்படியாவது உள்ள கொண்டு வரத்தான் போராடுவீங்க. அதான் வசனம் சொல்லுது, அவர்களோட போராடுகிறார்கள். அதே நீதிமொழிகள்ல 24 சொல்லுது பாருங்க. அங்க என்ன சொல்றாருன்னா, துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். துன்மார்க்கன் உங்க வாயில தப்பி தவறி சொல்லக்கூடாது. இன்னைக்கு அநேக பிள்ளைகளோட வாயில பார்த்தா அவங்க டேலண்ட குறிச்சு, அவங்க குடும்பத்தை குறிச்சு, அவங்க வேலை செய்யறதை குறிச்சு, அவங்க சம்பளத்தை குறிச்சு, இல்லாட்டி அவங்க உலக காரியத்தை குறிச்சு அவங்க நல்லா இருக்காங்க பாஸ்டர். நீ அப்படி சொல்ற, நீங்க ஆல்ரெடி விழுந்த ஆட்கள் தான். எப்படி ஆண்டவர் விட்டு போயிட்டீங்க, தவறிட்டீங்க. ஏன்னா ஆவியானவர்களோட இருந்து அவனை புகழ விட மாட்டார் பாருங்க. அவனுக்கு எப்படி சத்தியத்தை சொல்லலாம், அவனை எப்படி உள்ள கொண்டு வரலாம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சும்மா சின்ன பாவம் தானே பாஸ்டர், அது வேணும்னா சொல்றோம், அறியாம சொல்றோம். அதுதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கரப்படுத்தி வச்சிருக்குன்றது உங்க நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. நீங்க வாயில எந்த பாவத்தை நீங்க அறியாம செய்றீங்களோ, அடிக்கடி உச்சரிக்கிறீங்களோ, அதுதான் பிசாசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறதான வாசல். இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டவன் உன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டிய இடத்துல, நீ ரட்சிக்கப்பட்டவன் உன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டிய இடத்துல, நீ இன்னைக்கு அவனுடைய பாவத்துக்கு ஒத்து உன் கையை கலக்குற பத்தியா, அதுதான் நீ தேவனை விட்டு வெளியில போனதுக்கான அடையாளம். நீ தேவனுக்குள்ள இருந்தா அந்த பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பி அவனுக்காக பரிதவிப்ப. இன்னைக்கெல்லாம் ஏதோ துணிகரமா, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆவியானவனை விட்டு வெளியில போனதால, தேவனை விட்டு வெளியில போனதால, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிருக்கிறதால அவங்களுக்கு வாயில வந்ததெல்லாம் எப்படி? துன்மார்க்கனை புகழ, அவனுடைய பாருங்க இன்னைக்கு அரசியல்வாதிகளை புகழ, இல்லாட்டி ஒருவேளை பணம் பல படிச்சவனை புகழ, உங்க சொந்தத்துல இருக்கிற சொந்தக்காரரை புகழ. ஏன்னா இவன் ஆல்ரெடி விழுந்துட்டான். எப்படி? ஆல்ரெடி விழுந்துட்டான். இவன் எழும்ப முடியாதபடி இன்னைக்கு பிசாசு சிந்தைகளை குருடாக்கிட்டான். அதனால இனிமேல் இந்த வார்த்தைகளை பாக்குறவங்க, உங்க வாயில உங்க குடும்பத்திலேயா இருக்கட்டும், யாரா கூட இருக்கட்டும், துன்மார்க்கனை புகழாதீங்க. வசனத்தின்படி, வார்த்தையின்படி. அடுத்தது நல்லா கவனிங்க. அடுத்தது சொல்றாரு பாருங்க,
நீங்க நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரத்துல நீங்க 15வது வசனத்துல வந்தீங்கன்னா அங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்க, துன்மார்க்கனை நீதிமானாக்கிறவனும். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் 17:15, துன்மார்க்கனை நீதிமான் ஆக்கிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்கிறவனுமாகி இவ்விருவரும் கர்த்தருக்கு அப்படிப்பட்டவங்களாம், அருவருப்பானவர். நீ எதை மத்தவனை நீ நியாயந்திருக்கிறியோ, எதை நீ துன்மார்க்கனை புகழ்றியோ, அது உன் வீட்டுலதான் அந்த சாபம். அதனாலதான் வாழ்க்கையில நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அடுத்த கட்டத்துக்கு போக முடியறது இல்லை, அடுத்த கட்டத்துக்குள்ள எதையும் செய்ய முடியறது இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இவன் விழுந்துட்டான், இவன் மற்றவங்களை உயர்த்தி உயர்த்தி கர்த்தருக்கு விட்டுட்டான். நீ கர்த்தர் உனக்குள்ள இருந்தா, கர்த்தர் உன்னை நடத்துற, உன் வீட்டுக்காரர் தவறு செய்தா கூட, அந்த பாவம் இருந்தா கூட நீ விட்டு விலகி நிப்ப, அந்த பாவத்துக்கு உன் கையை போட மாட்டேன், உன் பிள்ளைய கடிஞ்சு கொள்ளுவ. அப்படி இல்லாட்டி அவங்களுக்காக பரிதபிச்சு கண்ணீர் விட்டு ஜெபிப்ப. உன் வாயால உன்னுடைய டேலண்டையோ உன்னுடைய ஞானத்தையோ படிப்பையோ உலகத்துல இருக்க எதையும் புகழ மாட்ட. யாரோட இருந்தா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு போனது உனக்கே தெரியல அப்படின்னா இந்த பாவம் எல்லாம் உள்ள வரும். வாழ்க்கையே மத்தவனை உயர்த்தி, தேவனை அறியாதவனை உயர்த்தி வர்றதுதான். அதுக்கு இன்னைக்கு வேற வசனத்தை எடுத்து கூட நீ என்ன செய்வ, மத்தவனை அப்படியே புகழ்ந்து பேசுறது கூட இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படி நீங்க செஞ்சிடக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, இருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நீங்க ஆவிக்குரிய மண்டலத்துல வரும்போது இந்த காரியத்தெல்லாம் விட்டு விளத்துவீங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களை விளத்தி தனிமைப்படுத்துவாரு. இன்னைக்கு உங்க இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் வாயில பேசும். தேவனோட என்ன உறவு இருக்கோ அதுதான் வாயில வரும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவிசுவாச வார்த்தைகள், மற்றவனை புகழ்ந்து மற்றவனுடைய பணத்தையோ பொருளையோ இச்சிக்கிற காரியம் ஏன் வருதுன்னா, இருதயம் எதை சார்ந்திருக்கு? உலகத்தை சார்ந்திருக்கு. ஆவியானவரை சார்ந்து வந்து அவன் எது செய்தாலும் அது கர்த்தருக்கு முன்னாடி இல்லை. ஏன்னா அவன் இன்னைக்கு மரிச்சா பாதாளத்துக்கு போயிடுவான், நாம இளைப்பாறுதலுக்கு போவோம். அதனால நல்லா கவனிங்க, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கட்டும், நீங்க அவனை புகழாதபடி இருக்கட்டும். அதான் 1 தெசலோனிக்கர் 5:22, 21, 22 சொல்றாரு, நல்லா எல்லாத்தையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சு கொள்ளுங்கள் என்றார். இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள், தலைமுறை கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனை தவிர, கர்த்தரை தவிர, இயேசுவை தவிர வேற என்றையும் பார்த்து நீ அவனை புகழாது. அவன்கிட்ட நீ புகழ்ந்து அவன் வீட்டுல போய் பார்த்தனா எல்லாம் அழுகை பட்கடிப்பும் தான் இருக்கும். ஆனா நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க வீட்டுல கொஞ்சமா இருந்தாலும் கர்த்தர் சமாதானமா வச்சிருக்கிறாரு. இவர்கள் யாருன்னா வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள். பைபிள் படிப்பு ஒழுங்கா இருக்காது, வசன அறிவு இருக்காது, ஞானம் இருக்காது. இவர்கள் பகுத்தறிவில்லாத மேய்ப்பர்கள், பகுத்தறிவில்லாத பிள்ளைகள் ஏசாயால சொல்றாரா, அதே ஆளுகள் இவர்கள் தான், இப்படிப்பட்டவர்கள் தான். அதால உங்க வாயால துன்மார்க்கன், அதான் சொல்றேன், வெளியிலையும் சரி, உன் குடும்பத்துல கர்த்தரை அறியாதவன் அவன் யாரா இருக்கட்டும், அவன் எது செய்தாலும் அவனை பார்த்து புகழ்ந்து நீயே அவனை எங்க அனுப்பிடாத, பாதாளத்துக்கு அனுப்பிடாத. அவனோட போராடு, வசனத்தை சொல்லி போராடு, சபைக்கு வா, ஆண்டவர் தான் மெய்யானவர், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அந்தஸ்தும் போயிருன்னு சொல்லு. ஆனா நாம சொல்ல வேண்டிய நாமளே அவனை புகழ்ந்து பேசணும்னா நாம யாருக்கு ஊழியம் செய்யறோம்னு இன்னைக்கு நம்மளே என்ன இல்லை, ஒரு ஸ்டடி இல்லை. உங்க கனிகளை வச்சுதான் அறிய முடியும் நீங்க யாரோட இருக்கிறீங்க, யாருக்கு ஊழியம் செய்றீங்க, இல்லாட்டி யாரோட இருக்கிறீங்க என்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உங்க கனிகளை வச்சுதான் பார்க்க முடியும். அதால உன் இருதயத்துல குத்தப்படு, இருதயத்தை கடினமாக்காத, இருதயத்தை வைரமாக்காத. வேதத்துல சொல்றாரு, முற்பிதாக்கள் வைரமாக்கினார்கள். அந்த இடத்த விட்டு வெளியே வந்து இனிமேல், இதுவரைக்கும் புகழ்ந்து பேசியிருக்கலாம், இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, இனிமேல் அப்பா நான் துன்மார்க்கனை நான் வாயால புகழ மாட்டேன், என் குடும்பமா இருந்தாலும் என் வீட்டிலயா இருந்தாலும் அவங்கள உள்ள கொண்டு வர போராடுவேன், கண்ணீர் வடிப்பேன்னு சொல்லி நீ ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்பாரு. அதான் சங்கீதம் 26:4-5 கூட நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. 2 நாளாகமும் 9:2 துன்மார்க்கனுக்கு உதவி செய்யலாமான்னு கூட அங்க கேள்வியா கேட்கிறாரு. அதனால துன்மார்க்கனுடைய காரியத்துக்கு நீங்க ஒத்து போகாதீங்க. இனிமேல் என்ன செய்யாதீங்க. உங்க சபைகள்ல வந்தா கூட அவன் என்னைக்கும் துன்மார்க்கன் தான். பரிசுத்த புல்பீட்ல கொண்டு வந்து உட்கார வச்சிடக்கூடாது. எனக்கு சர்ச்சுக்கு உதவி செய்தாரு, லைட் வாங்கி கொடுத்தாரு, இல்லாட்டி என்ன செஞ்சாரு, காணிக்க கொடுத்தாரு, அது போல என் வீட்டுக்கு லேண்டு கொடுத்தாரு. அவன் கொடுக்கல, கர்த்தர் கொடுக்க வச்சாரு. அவனை நீ உள்ள கொண்டு வந்து யாருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறன்னா, கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குற, உன் இருதயத்தை கரப்படுத்துற. அதனால அவன் உனக்கு ஆண்டவர் அறியாத மனுஷங்க யார் செஞ்சாலும் அது நீ அல்ல, கர்த்தர் செய்தாரு. அதனால அவங்களுக்கு ஒப்பு கொடுங்க, நீங்க ஆண்டோடைய சமூகத்தை ஒப்பு கொடுங்க. இனிமேல் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. இந்த வசனங்களை படிங்க. தொடர்ந்து எங்களோட நீங்க பிரேயர்ல கலந்து கொள்ள விரும்பினா இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் யாரெல்லாம் பாக்குறீங்களோ எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க, மெசேஜ் போடுங்க. அநேக பிள்ளைகள் அங்க கலந்து கொண்டு செபிக்கிறாங்க. நீங்களும் உள்ள வாங்க, இன்னும் ஆவிக்குரிய சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துல உள்ள போக நீங்க உள்ள வாங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. நாங்க உங்களுக்கு அதை விளக்க ஆயத்தமா இருக்கிறேன். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.